ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்தில் இருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே.
நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே அல்லேலூயா 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 ஆமென் பிரைஸ் லார்ட் அல்லேலூயா 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 ஆமென் நல்ல ஆண்டவரே எங்களை ரட்சித்த தேவனே எங்களை நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்னவரே அப்பா எல்லா நாட்களிலும் இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே உலகத்தின் முடிவு வரைந்த எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே இருக்கிறவராகவே இருக்கிறவரையும் நாங்கள் துதிக்கிறோம். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறீர்களோ அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இதோ எங்கள் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தையாகிய தேவன் ஆவியாகிய தேவன் நீர் எங்களோடு கூட ஆண்டவரை வாசம் பண்ணுவதற்காக நன்றி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால் எங்கள் சபையில் ஆராதிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் இந்த லைவ் டெலிகாஸ்ட் மூலமாக உம்மோடு கூட நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதமும் உம்முடைய அளவற்ற கிருபையும் உம்முடைய அளவற்ற விடுதலையின் ஆவியும் ஆண்டவரை அதிகமாக இன்றைக்கு புறப்பட்டு செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேத வசனங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்த வழி நடத்தும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். தினமும்
உள்ளதே
உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். தெய்வமே துதிக்கிறோம் 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 நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே
எப்போதுமே சாலமோனிலும் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். நீர் எங்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு இடைபடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பிறந்த நாள் திருமண நாள் அறிவிப்புகள். அமுதா சாந்தசீலன் அவர்களுக்கு 1ஆம் தேதி திருமண நாள். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவ செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். கடந்த சில மாதங்களாக நன்மை அளிக்கிற தேவன், நன்மையாக திருப்புகிற தேவன் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை வருகிறோம். கடந்த வாரத்திலே தானியேல் புஸ்தகத்திலிருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிறவனாக இந்த உக்கிரானக்காரன் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது எப்படி யோசேப்பு தனக்கு பிரியமான பென்யமீனுக்கு அதிக பங்குகளை கொடுத்தது போல உற்சாகமாய் கொடுக்கிறவர்கள் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நிச்சயம் அவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு தொடர்ந்து அவர் எப்படிப்பட்ட நன்மை செய்கிற தேவன் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 9:11 கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல,
என்ன சிருஷ்டி? இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உன்னதமுமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவருடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து ஆமென் நித்திய மீட்பை. கிறிஸ்துவை குறித்து இங்கு சொல்ல போயிருக்கப்பட்டிருக்கு வரப்போகிற நன்மை. ஆங்கிலத்தில் அழகாக but Christ being come and high priest of good things to come by a greater and more perfect tabernacle not made with hands. மனிதனுடைய கையினால் செய்யப்பட்ட அந்த டேபர்னேக்கிள் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அவர் போகவில்லை. அதை சொல்லிட்டு 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணமோ வரப்போகிற நன்மைகளின் நிழலாய் இருக்கிறது. ரெண்டையும் கம்பேர் பண்றார். ஏன்னா அந்த நாட்களிலே, பவுல் நாட்களிலே நியாயப்பிரமாணத்தை தான் ரொம்ப பெருசா பிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது மோசே கொடுத்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோவான் 1:17 சொல்லுகிறது, மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, கிருபையோ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. அப்போ மோசையை அவர்கள் பெரிதாக பேசிக் கொண்டிருந்தார்கள், நியாயப்பிரமாணத்தை பெரிதாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த எபிரேய நிருபத்தை எழுதினவர் கிளீனா சொல்றாரு, தெளிவாக சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் தவறல்ல, நல்லது, தேவனே அதை கொடுத்தா. சில பேர் சொல்றாங்க நியாயப்பிரமாணம் தப்புன்னு சொல்றாங்க. தப்பெல்லாம் கிடையாது. தேவன் எதையும் தவறானதை கொடுக்க மாட்டார், அவர் சரியானதைத்தான் கொடுத்தார். ரோமர்கள் நிருபத்தில் பவுல் சொல்லும் போது அது பரிசுத்தமானது என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்தமான நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவராலும் கடைபிடிக்க முடியவில்லை. ஒருவராலும் அதை பின்பற்றி அதை மேற்கொண்டு தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியவில்லை. ஆகையினால தான் இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பினார். இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி மனிதர்கள் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து என்ற மனிதன் மூலமாய் செய்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசுவாச பாதையை ஆரம்பித்து வைத்தார். அதான் சொல்றார் வரப்போகிற நன்மைகள். அப்ப இயேசு கிறிஸ்துனாலே வரப்போகிற நன்மைகள் என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சபை நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாரு, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போக வந்தார் என்று சொல்கிறார்கள். அது ஒரு விதத்துல சரிதான். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய மிக உன்னதமான நோக்கம் சொல்லப்பட்டிருக்க கிரேட்டர் அண்ட் ஹை, உன்னதமான நோக்கம் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, அருமையானவர்களே, வெறும் பாவத்திலிருந்து மனிதர்களை ரட்சித்து பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு மாத்திரம் வரவில்லை. சில பேர் சொல்றாங்க இல்ல இல்ல அவரு ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காகத்தான் வந்தார். உண்மை, அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்தது உண்மைதான். இன்னும் பல பேர் பலவிதமாக சொல்லுகிறார்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து மனிதன் பாவத்திலே விழாமல் இருந்தாலும் வந்திருப்பார். எப்படி சொல்லுகிறேன்? நீங்க பாருங்க, இப்போ பாவத்தில் இருந்த மனிதனை மீட்க பாவியாக வந்தார், நமக்காக பாவமானார். நீ மறுபடியும் வரப்போறாரு, பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப ஏன் மறுபடியும் வர்றாரு? அந்த 2வது வர வேண்டிய திட்டத்தை மனிதனுடைய பாவம் தடுத்ததுனாலதான் முதல் வருகை பாவமாக வந்தார், 2வது வருகையில பரிசுத்தமாய் வருகிறார். முதல் மனிதனே அவன் சரியாய் நடந்திருந்தா கண்டிப்பா அவர் பரிசுத்தமானவராக மகிமையுடையவராகவே வந்து இந்த சபையை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எந்த நிலைமையிலே மனிதனை உண்டாக்கினார்களோ, எந்த நிலைமையிலே மனிதனை வைத்து அழகு பார்க்க விரும்பினார்களோ அந்த அளவுக்கு மனிதனை கொண்டு போய் சேர்த்திருப்பார். ஆனால் அதை முதல் மனிதன் இழந்து விட்டான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஆதியாகம புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கனாலே தேவனுடைய தெளிவான சித்தம் தெரியும். பாவிகளை ரட்சிக்க மாத்திரம் அவர் வரல. ஆதாமை ஏவாளையும் பார்த்து அவர் சொன்ன பொழுது நீங்க இதெல்லாம் சரியா செஞ்சா உங்களுக்கு பரலோகத்துக்கு கூட்டு போவேன்னு சொல்லவில்லை. வேதத்தை படித்து பாருங்கள். இந்த உலகம் அங்கே இருக்கிற எல்லா கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஒரே ஒரு கனியை மட்டும் புசிக்க கூடாது. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிங்கன்னு. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க நித்தியமா எப்படி இருக்கணும்? ஜீவனோடு இருக்க வேண்டும், நித்திய ஜீவனோடு இருக்க வேண்டும். தேவனுடைய பரிபூர்ண சித்தமே மனிதன் தேவனை போலவே நித்திய ஜீவனோடு இருக்க வேண்டும். மனிதன் தேவனை போலவே நித்திய மகிமையோடு இருக்க வேண்டும். மனிதன் தேவனை போலவே இந்த பூமியை ராஜாவாக இருந்து ஆள வேண்டும். அதைத்தான் தேவன் தம்முடைய சாயலின்படியே உண்டாக்கினார். ஆனால் அந்த மனிதன் இழந்து போய்விட்டான்.
அவன் எப்பொழுது அந்த நன்மை தீமை அறிகிற அந்த கனியை புசித்தானோ அப்பொழுதே தேவ சித்தத்திலிருந்து வெளியேறி விட்டதினாலே இப்பொழுது விழுந்து போன மனிதனை மீட்பதற்காகத்தான் இயேசு பாவியாக வர வேண்டியதா இருந்தது. ஏனென்றால் மனிதன் எங்கே இருக்கிறானோ அந்த நிலைமைக்கு, அந்த லெவலுக்கு தன்னை அவர் கீழ்ப்படுத்தினார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிற பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது? வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 6வது வசனத்திலிருந்து படிச்சு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. பார்த்தீங்களா? ஏன் மனுஷன் வெறுமையாயிட்டான்? ஆதாமின் மூலமாக எல்லா மனுஷர்களும் வெறுமையாக்கப்பட்டார்கள். மகிமை இழந்து போய்விட்டார்கள், ஆளுகை இழந்து போய்விட்டார்கள், நித்திய ஜீவனை இழந்து போய்விட்டார்கள். மரணம் அவர்களை ஆட்கொண்டது. வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. பார்த்தீங்களா? மனுஷன் இப்ப அடிமையாயிட்டான். மனுஷனுக்கு கீழே அடிமையாய் இருந்தது எல்லாம் இப்பொழுது மனுஷன் அடிமையாகி விட்டான். மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. பார்த்தீங்களா? ஆதாம் அங்கே கீழ்ப்படியவில்லை. நல்ல ஒரு பசுமையான தோட்டம், நல்ல அருமையான சூழ்நிலைகள், குளிர்ச்சியான சூழ்நிலைகள், எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. எல்லா மிருகங்களும் அவன் கூட்டோடு வேலை செய்ய வந்தது, எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தன. அவ்வளவு அருமையான தோட்டத்திலே அவன் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவன் செய்த அந்த தவறின் நிமித்தமாக எல்லா தேவனுக்கு மகிமையாக இருந்த இயேசு இப்பொழுது அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவரானார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவன் வரப்போகிற நன்மை என்ன? இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளின் நிழல். நியாயப்பிரமாணம் அது நிழலா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோ வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியர். பழைய ஏற்பாட்டில் பிரதான ஆசாரியன் வருஷம் பூரா நின்றுகிட்டே இருப்பான், அவனுக்கு உட்கார முடியாது, பலிகள் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இவரோ ஒரே தரம் பலியாகி பிதாவின் வலது பாசில உட்கார்ந்து விட்டார். அப்படி என்றால் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். அந்த நியாயப்பிரமாணத்துக்கும் கிறிஸ்துவ பிரமாணத்துக்கு என்ன வித்தியாசம்? நியாயப்பிரமாணமும் தேவன் கொடுத்ததுதான், கிறிஸ்துவையும் தேவன் தான் அனுப்பினார். நியாயப்பிரமாணம் என்பது ஒரு நிழல், ஷேடோ. அது ஒரு மனிதனாலும் பின்பற்ற முடியாது. அதனால தான் பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகர்களுக்கும் கொள்ளைக்காரர்களுக்கும் வெச்சாரர்களுக்கும் விதிக்கப்பட்டிருக்கு என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்றார். அப்போ அதை செய்து ஒரு மனிதன் நீதிமானாக முடியாது. அது ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி தான். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, உங்களுடைய A to Z எல்லா டெஸ்டும் கம்ப்ளீட், டோ ஃப்ரம் டாப் ஹெட் வரைக்கும் உங்களுக்கு டாப் எல்லாம் எடுத்து ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த ரிப்போர்ட் உங்களை சுகப்படுத்தாது. அந்த ரிப்போர்ட் உங்களுடைய வியாதிகளில் இருந்து உங்களை விடுதலை செய்ய முடியாது. அதற்கு ஒரு மருந்து கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டும், அதற்கு ஒரு டாக்டர் அதுக்கு ஒரு வைத்தியத்தை செய்ய வேண்டும். அதே போலத்தான் நியாயப்பிரமாணம் ஒரு ரிப்போர்ட். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த வியாதியிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இழந்து போன மனிதனுடைய எல்லா நிலைமையிலிருந்து தூக்கி எடுப்பதற்காகத்தான் அவர் சிலுவைக்கு வந்தார். சிலுவை என்பது புனித சின்னமல்ல அருமையானவர்களை, கொலை கருவி. ரோமர்கள் கையாண்ட கடுமையான கொலை கருவிகளை ஒன்றுதான் சிலுவை. அந்த சிலுவையை தேவன் தேர்ந்தெடுத்தது காரணம், அடிமையின் சாயில் இருந்த மனிதனை அந்த லெவலுக்கு போய் அவனை தூக்கி எடுக்கணும். எதற்கு தூக்கி எடுக்கணும்? எப்படி தேவன் தன்னில் தானே ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ. நீங்க படிச்சு பாருங்க, ஒரு சில வசனங்கள் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் படிங்க. யோவான் 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில்தாமே, நல்லா கவனிங்க, பிதா தம்மில்தாமே ஜீவன் உள்ளவராய் இருப்பது போல குமாரனும் தம்மில்தாமே இருக்கும்படி அருள் செய்திருக்கா. பார்த்தீங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 பேருக்குள்ளேயும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ளே நாம இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் மனிதனை தம்முடைய செயல்படி உண்டாக்கினார்.
யோவான் 3:16 கூட நமக்கு எல்லாம் நல்லா தெரியும் பாருங்க. என்ன சொல்றாரு? தேவன் தாமே தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் என்ன ஜீவனை அடையும்படி, எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவன். இதுதாங்க தேவன் விரும்புகிறது. பரலோகம்லாம் அப்புறம் பார்த்துக்கங்க. முதல்ல தேவனுடைய பரிபூர்ண சித்தம், மனிதன் ஒவ்வொருவரும் பிதாவுக்குள் இருக்கிற ஜீவன், மனிதனுக்கு இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற ஜீவன், பரிசுத்த ஆவியாகிய திரு தேவனுக்குள் இருக்கிற அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் யோவான் தெளிவா எழுதுறாரு பாருங்க. விசுவாசிக்கிற எவனோ அவன் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லல இயேசு. யோவான் என்னதான் சொல்றாரு? நித்திய ஜீவனை. அந்த நித்திய ஜீவனை தான் மனுஷன் இழந்து போயிட்டான். யோவான் 5:29 படிங்க. நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி. என்ன நன்மை, என்ன தீமை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நன்மை. அதே அதிகாரத்தில் 40வது வசனம் படிங்க. அப்படி இருந்தோம் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர. பாத்தீங்களா? இயேசு சொல்றாரு, உங்களுக்கு பரலோகத்தில் இடம் உண்டாகும்படி என்னிடத்தில் வர. உங்களுக்கு யோசனை உண்டான்னு கேட்கல, உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். நல்லா பாருங்க, வேதம் முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க அருமையானவர்களே. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல நான் உங்களை போய் பரலோகத்துக்கு கூட்டு போய் சொல்லவே இல்லை. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொன்னார். எது பிதாவினுடைய வாசஸ்தலம்? எது? நீங்களும் நானும் தான். நம்முடைய சரீரமே அவர் தங்கும் வாசஸ்தலம். அவர் விரும்பினது அதுதான். அதனாலதான் சொல்றாரு, வானம் சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. எனக்கு நீங்க ஒரு ஆலயத்தை கட்ட முடியுமாடான்ற. அவர் கட்டின ஒரே ஆலயம் இந்த மனித சரீரம் தான். இதுலதான் ஒரு வாசஸ்தலமா தங்க விரும்ப. இதுல நித்திய ஜீவன், அந்த தேவனுடைய ஜீவன், அதுதான் வரப்போகிற நன்மை. 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 6:33. வானத்திலிருந்து இறங்கின உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். 51. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். பாத்தீங்களா? தெளிவா சொல்றேன். நானே பரலோகத்துக்கு கூட்டிட்டு போற ஜீவாப்பம் சொல்லு. நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம். 53வது வசனம். மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? பரலோகம் இல்லை. அப்படின்னா போட்டிருக்கு. ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை. பாருங்க, அவர் தெளிவா சொல்றார். திருவிருந்தினுடைய அடிப்படையே ஜீவனுக்குள்ள நம்ம இணையணும். அந்த தேவனுக்குள்ள இருக்கிற ஜீவனுக்குள்ள, அதுதான் நித்திய ஜீவன் என்று ஒரு சில இடங்களில் நமக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருக்கிறாங்க. யோவான் கூட பாருங்க, தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது என்ன தெரியுமா எழுதுறாரு? அந்த ஜீவனை நாங்கள் கண்டோம். பாருங்க, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் படிங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது, அந்த பரலோகம் வெளிப்பட்டதுன்னு சொல்லல, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து நாங்கள் என்ன பண்ணினோம்? சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுகிறோம்? அறிவிக்கிறோம். பாத்தீங்களா? இன்னொரு இடத்துல சொல்றாரு, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல சொல்றாரு, பரலோகத்தை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். அப்படியா போட்டிருக்கு? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க, பைபிளை சரியா புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பரலோகமே இல்லையா நினைக்கிறீங்க? நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. தேவன் மனிதனை உண்டாக்கினதின் நோக்கம், இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம், தேவனுக்குள் பிதாவுக்குள் இருந்த ஜீவன், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் நமக்குள்ளே வரணும். அந்த ஜீவனோடு வாழும் பொழுது இந்த பூமியிலே நாம் ஒவ்வொருவரும் வியாதியின்றி, பலவீனமின்றி, தரித்திரமின்றி, எல்லா இயேசு எப்படி மகிமையாக, எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தாரோ அதை போல வாழ்வதற்காகத்தான் மனிதன் உண்டாக்கப்பட்டான். அதைத்தான் மனுஷன் இழந்து போயிட்டான். அதே பாருங்க, யோவான் 10ஆம் அதிகாரத்துல மறுபடியும் சொல்லும்போது சொல்றார் பாருங்க, நான் உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்கவும் அந்த பரலோகத்தில் நிறைவாய் இருக்கவும் வந்தேன் என்று சொல்லவில்லை,
நான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னேன். பாத்தீங்களா? 16 வசனம் படிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக பரலோகத்தை கொடுக்கிறேன். ஏன் இயேசு ஜீவனை கொடுக்கிறாரு? அந்த ஜீவனை, நமக்குள்ள இருந்த ஜீவன் ஆதாம் இழந்து விட்டான். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் ஆண்டு கொண்டது. வேதம் அப்படித்தான் சொல்லு. ரோம 4ஆம் அதிகாரத்துல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் ஆண்டு கொண்டது. அதே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே ஜீவனும் அழியாமை நம்மை ஆண்டு கொண்டது என்று பவுல் சொல்லுகிறார். பாருங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் படிங்க. இல்ல, 5ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள், 5ஆம் அதிகாரம். ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாக மரணம் வந்து ஆண்டு. பார்த்தீங்களா? அப்ப நித்திய ஜீவனுக்கென்று உண்டாக்கப்பட்ட ஆதாம் இப்பொழுது மரணத்துக்கு பாத்திரவன் ஆகிவிட்டான். கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து. பார்த்தீங்களா? அவ்வளவு தெளிவா சொல்றாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஜீவனை அடையணும், ஆளுகை செய்யணும். முதல் மனிதனை ஆண்டவர் உண்டாக்கின பொழுது என்ன சொன்னாரு? இவைகளை எல்லாவற்றையும் பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள். ரூலர் ஆண்டு கொள்ள சொன்னார். மனிதன் இழந்து போயிட்டான். இன்னைக்கு எதை ஆண்டு கொள்ள முடியாத அளவுக்கு பயம் அவனை ஆட்கொண்டு விட்டது, மரணம் ஆட்கொண்டு விட்டது. எல்லா மகிமையை இழந்து விட்டான். எதை பார்த்தாலும் பயப்படுறான். எதிர்காலத்தை குறிச்சு பயம், பிள்ளைகள் திருமணமாகலைன்னு அதை குறிச்சு பயம், பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களுக்கு பணப்பற்றாக்குறை அதை குறித்து பயம். எல்லாம் பயம் பயம் பயம். ஏன்? ஒரு மனிதன் கீழ்ப்படியாமையினாலே அந்த மரணத்தின் கிளைகள் தான் பயங்கள் எல்லாமே. வறுமை, தரித்திரம், வியாதி, சமாதானக்கேடு, நீதிக்கேடு, எல்லா அக்கிரமங்க, அநியாயங்க, இது எல்லாமே இந்த மரணத்தினுடைய பிரான்சஸ். ஆனா ஜீவனுக்குள்ளே என்ன இருக்கிறது? சந்தோஷம் இருக்கிறது. ஜீவனுக்குள்ளே சமாதானம் இருக்கிறது. ஜீவனுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது. செழிப்பு இருக்கிறது. பெருக்கம் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வழிந்தோடுகிற, நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் தான் ஜீவன். அதைத்தான் இயேசு நான் ஜீவன் உண்டாகவும் அதை பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனம் படிங்க. யோவான் 10:15. யோவான் 10:15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப இயேசுவை நம்ம அறிஞ்சிருக்கணுங்க. அவர் சொல்றாரு, நான் என் ஆடுகளை அறிஞ்சிருக்கிறேன்பா, என் ஆடுகளும் என்னை குறிச்சு அறிஞ்சிருக்கணும். நிறைய பேருக்கு பைபிள் தெரியுது, ஆனா அதனுடைய உண்மையான தேவன் சொன்ன அந்த வெளிப்பாடு தெரியல. படிச்சவங்க தான் எல்லாருமே, வேதத்தை படிச்சவங்க தான். பாருங்க, ஒரு ட்ரெயின்ல 2 பேர் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த கம்பார்ட்மெண்ட்ல 2 பேர் தான் இருந்தாங்களாம். ஒருத்தர் நல்லா படிச்சவர், நல்ல டிப்டாப்பா, அவரை பார்த்தாலே எல்லா சகல கலைகளையும் கற்றவர் போல இருக்குது. எல்லாம் படிச்சு நல்ல பெரிய ஆளு. அவருக்கு எதிர்த்தாப்புல இருந்தவர் பார்த்தீங்கன்னா வெறும் வேஸ்ட் மட்டும் கட்டியிருக்காரு, இடுப்புக்கு மேலே சட்டை கூட இல்லை. அவரை பார்த்தாலே ஒரு விவசாயி மாதிரி, படிக்காத மனுஷன் மாதிரி, ஒரு அப்ராணி மாதிரி தெரியுது. அப்போ ட்ரெயின் கிளம்பும்போது இந்த 2 பேரை தவிர வேற யாரும் இல்லையா. அப்போ இந்த படித்தவர் இந்த ஏத்தாப்புல இருந்த அந்த படிக்காதவரை பார்த்து கேட்டாரா, ஐயா, இந்த ட்ரெயினில் நம்ம 2 மணி நேரம் போகணும், நம்ம 2 பேர் தான் இருக்கிறோம், ஏதாவது பேசிட்டு போகலாமே, பேசலாமே அப்படின்னாரா அவரு. சும்மா பேசினா அது இன்ட்ரெஸ்டா இருக்காதியா, ஏதாவது நீங்க கேட்கணும், அதுக்கு நான் பதில் சொல்லணும், நான் கேட்கணும், நீங்க பதில் சொல்லணும், கேட்கலாமே அப்படின்னாரா அவர் பிடிக்காதவர். ஐயா, சும்மா கேள்வி கேட்டா அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ ஒரு படிச்சவர் சொல்றாரு, நீங்க ஒரு கேள்வி கேட்டு நான் அதுக்கு பதில் சொல்லலைன்னா நான் 10 ரூபாய் தருவேன், ஏன்னா நான் படிச்சவன். அதே நான் கேள்வி கேட்டு நீங்க பதில் சொல்லலைன்னா 5 ரூபா கொடுத்தா போதும், நீங்க படிக்காதவர் அப்படின்னாராம். இவர் அதுக்கு என்ன பேச செய்யலாமே,
அந்த படிச்சவர் சொன்னாராம், முதல்ல நீங்களே கேட்குறீங்களான்னு. சரி நானே கேட்குறேனே அப்படின்னாராம். அவர் உடனே சொன்னாராம், கேள்வி கேளுங்க. 3 கண்ணு, 4 மூக்கு, 5 வாய், 6 காது, 7 கை, 8 கால் உள்ள ஒரு மிருகம் என்னன்னு இந்த படிக்காதவர் படிச்சவரை பார்த்து கேட்டாராம். இவரும் இங்கே கருட புராணத்தை பார்த்தாராம், அந்த புராணம் இந்த புராணம் என்னென்னலாம் ஒரு படிச்ச புராணத்துல எல்லாம் போய் அலசி கிளச்சி பார்க்குறாரு. அப்படி ஒரு மிருகத்தையே அவரால் கண்டுபிடிக்க முடியலையாம். உடனே என்ன படிச்சவர், ஐயா நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியல, இருந்தாங்க 10 ரூபா அப்படின்னு அந்த படிக்காதவர்கிட்ட கொடுத்தாராம். இப்ப படிச்சவர் கேள்வி கேட்கணும்ல, இப்ப இவர் கேட்கிறார், ஐயா நீங்க சொன்ன கேள்விக்கு பதில் என்னையா, எனக்கும் தெரியாது, இருந்தாங்க 5 ரூபா அப்படின்னாராம். அப்படின்னா என்ன படிச்சவர் என்ன நினைச்சாரு, போறதுக்குள்ள இந்த படிக்காதவர்கிட்ட இருந்து காசெல்லாம் பரிசுலாம் நினைச்சாரு. படிக்காதவன் பாருங்க, ஒரு நிமிஷத்துல 5 ரூபா சம்பாதிச்சிட்டாரு. என்ன அடுத்த கேள்வி கேட்குறீங்களா, ஐயா ஆளை கொடுங்க அப்படின்னா. இது போல நிறைய பேர் படிச்சிருக்கிறோம், ஆனா வேதத்தை நாம் சரியாய் படித்திருக்கிறோமா, வேதத்தை சரியாய் நிதானிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கம் நமக்குள்ளே அந்த பிதாவுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளேயும் பரிசுத்த ஆவிக்குள்ளும் இருக்கிற அந்த ஜீவனை நாம் அடைய வேண்டும். அதைத்தான் பவுல் தெளிவா சொன்னார் பாருங்க. நம்ம படிச்சோம் பார்த்தீங்களா, ஒரு மனுஷனால மரணம் வந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துடைய கிருபை வரமோ நம்ம ஜீவனை அடைந்து ஆளுகை. உடனே இதை எல்லாரும் பரலோகத்துல போய் ஆளுகை செய்வோம், இல்ல இல்ல இல்ல, 1000 வருட அரசாட்சி அதெல்லாம் எங்க மரணம் எங்க ஆண்டு கொண்டு இருக்குது, இதே பூமியில தானே மரணம் இருக்குது, அது மட்டும் பூமியில, ஆனா ஆளுகை மட்டும் பரலோகம். இது என்னங்க பிரசங்கம்? இப்படி ஒரு வியாக்கியானம் பண்றது சரியா சொல்லுங்க? ஒரு மனிதனுடைய பாவத்தினால மரணம் இந்த பூமிக்குள்ள இருக்குதுன்னா, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே ஆளுகை இங்கதானே இருக்கணும், ஜீவன் இங்கதானே இருக்கணும். அதை மட்டும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டோமே, 1000 வருட அரசாட்சியில் ஆளுகை செய்வோம்னு சொல்லி வியாக்கியானம் இல்ல இல்ல இல்ல. வசனம் தெளிவா சொல்லுது, பவுல் சொல்றாரு, பேதுரு சொல்றாரு, யோவான் சொல்றாரு. பவுலை போல படிக்காதவங்க அவங்களும் சொல்றாங்க, நாங்க ஜீவனை கண்டோம், ஜீவனை கண்டோம், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு சொல்லி தந்த வாக்கு தத்தம். எல்லாத்தையும் படிச்சு பாருங்க. யோவான் 11:25 படிங்க. யோவான் 11:25. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கு. பாத்தீங்களா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், பாத்தீங்களா எவ்வளவு அழகா சொல்றான், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் உள்ளவர் தான் நமக்காக தம்மை தாமே வெறுத்து அடிமை ரூபம் எடுத்து சிலுவைக்கு வந்தார். அதை மட்டும்தான் சபை சொல்லிக் கொடுக்குது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், உண்மைதான். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதுதான். ஆனா முக்கியமான ஸ்டெப் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசுவின் ஜீவன் நமக்குள்ளே இருக்க வேண்டும். 14:6 படிங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். அதே அதிகாரத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பாத்தீங்களா, இது அறிஞ்சா பரலோகம் சொல்லல. அந்த அதிகாரத்துல மேல என்ன சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அப்ப பிதாவின் வீடு, இதைத்தான் நம்ம பரலோகம் சொல்லிட்டு இருக்கிறோம். சொல்லித்தான் சொல்றாரு, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே பரலோகம் தான் சொல்றாரு, நித்திய ஜீவன். அப்ப பரலோகத்தினுடைய அந்த எஃபெக்ட், அந்த சாறு, அந்த உட்கருத்து என்ன? நம்ம நித்திய ஜீவனுடையவர்களா இருக்க வேண்டும். அதாம ஏவாளையும் படைச்சு எதுக்கு பூமியில வச்சாருங்க, பரலோகத்திலே வச்சிருக்கலாமே. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக. பார்த்தீங்களா, ஏன் சிலுவைக்கு வந்தாரு? அந்த மரணத்தோட நாம ஒப்புரவாக்கப்படணும். அந்த பழைய மனுஷன் சாகடிக்கப்படணும். பாருங்களேன், கொலைசியர் நிறுவத்துக்கு வாங்க, எனக்கு ஞாபகம் வருது. 3ஆம் அதிகாரம் 9-10 நினைக்கிறேன். கொலைசியர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனை
அவன் செய்கைகளையும் களைந்து போடுங்கள். பாத்தீங்களா, பழைய மனுஷன் ஆதாமிற்குள்ளாக வந்த பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா, புதிய மனுஷன் யாரு? புது ஜீவன் பெற்றவன் யாரு? இயேசு கிறிஸ்து. அதைத்தான் பவுல் அங்கே சொல்றார். அவருடைய மரணத்தின் சாயலுக்கு உட்பட்டவன பழைய மனுஷனை சாகடிச்சுட்டு புது மனுஷனை நாம தரித்துக் கொள்ள வேண்டும். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் அதனாலதான் சொல்றார், ஒரு பொண்ணு இருக்கிறா, நியாயப்பிரமாணம் என்ற ஒரு புருஷனுக்கு இருக்க வரைக்கும் அவனுக்கு கீழ்பட்டு இருக்கிறா. இந்த நியாயப்பிரமாண புருஷன் செத்த உடனே விடுதலையாக்கப்பட்டு கிறிஸ்து வேறொரு புருஷனாகிறா. இப்ப முன்ன மாதிரி அவன் பயப்பட தேவையில்லை, முன்ன மாதிரி அவன் அடிப்பான் கொள்ளுவான் பயப்பட தேவையில்லை. இவர் அன்பின் தெய்வன். பாத்தீங்களா, அப்ப நியாயப்பிரமாண நிழல் கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். சில வசனங்களை கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகும். பார்த்தீங்களா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு வாசனை இருக்குது. ஒரே வாசனை தான். ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அதுல கெட்டு போகிற வாசனை, ஆனா விசுவாசிக்கிறவனுக்கு ஜீவ வாசனை. 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி. பாத்தீங்களா, அப்ப ஜீவன் விளங்கணும்னா அந்த மரணத்தை நாங்க சுமக்கிறோம், பாடுகளை சுமக்கிறோம். 12வது வசனம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்தில். பாத்தீங்களா, நாங்க மரணத்தை எடுத்துட்டு உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறோம், வேலை செய்கிறது. 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி. பாத்தீங்களா, அப்ப இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருப்பதனுடைய காரணம் என்ன? வருகை தாமதிப்பதனுடைய காரணம் என்ன? இந்த மரணத்தை ஜெயம் ஜீவன் விழுங்கணும், ஜீவன் மரணத்தை ஜெயம் எடுக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட. பாத்தீங்களா, மரித்தீர்கள், நம்ம பாவத்துக்கு மரிச்சிருந்தோம், ஆனா நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருந்தது. வெளிப்படும் போது பாத்தீங்களா, அப்ப உங்களுக்குள்ளே கிறிஸ்து வெளிப்படணும். உங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய சத்தியம், கிறிஸ்துவனுடைய உபதேசம், கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவன் வெளிப்படும் போது அது நீங்களும் அவருடனே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனமானது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவன். பத்திங்களா, அப்ப 2 ஜீவனை பத்தி சொல்ற. இந்த ஜீவன் currently we are living in the earthly life, இதுக்கும் பின்வரும் ஜீவன், அதான் நித்திய ஜீவன், அதத்தான் தேவன் விரும்புகிற ஜீவன். அதற்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் பாத்தீங்களா, எல்லாவற்றிலும் பிரயோஜனம். பாத்தீங்களா, தேவ பக்தி ஏன் இந்த ஜீவனுக்கு மாத்திரம் இல்லையா, வரப்போகிற ஜீவனுக்கு அதுதான் நல்லது. 2 தீமோத்தேயு 1:10. 1:1 படிங்க முதல்ல. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி. பாத்தீங்களா, இது வாக்குத்தத்தம். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாத கண்டிப்பா நமக்கு கொடுக்கிறார். 10வது வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே. அப்ப சுவிசேஷம் எதுக்கு சொல்றோம்? வெறும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போவதுக்கு அல்ல, ஜீவனையும் அழியாமையும் நம்ம சுதந்திரிக்கணும். அதுதாயா சுவிசேஷம். அதுக்குதான் சுவிசேஷம் சொல்லணும்.
வெறும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு கொண்டு போறாரு, அதுவல்ல சுவிசேஷம். தெளிவா சொல்றாரு பவுல். அழியாமையும் ஜீவனையும் சுவிசேஷத்தின் மூலமாய் நாம் பிரசங்கிக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14-16 வாசித்து முடிப்போம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, ஜீவன் எப்படி கிடைக்குங்கிறதுக்கு வழி சொல்றாரு. சகோதரர்களை நேசிக்கணும், ஒருவரை ஒருவர் நேசிக்கணும். இயேசு சொன்னார், உன்னை போல பிறனை நேசினார், சத்துருக்களை நேசின்னு சொன்னார், யாரையும் பகைக்காதீர்கள். அடுத்து, சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். பாத்தீங்களா? அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று பாத்தீங்களா அறிந்திருக்கிறோம். 16ஆம் வசனம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுத்து கடனாளிகளாக இருக்கிறோம். பாத்தீங்களா? சகோதரருக்காக ஜீவனையும் கொடுக்கும். 5ஆம் அதிகாரம் 11-12. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதை அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். பாத்தீங்களா? ஆதியாகம புஸ்தகத்துல அவ்வளவு பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் ஏவாளுக்கு பேர் கொடுக்கிறான். ஏவாள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாய். பாருங்க, அவனுக்கு அந்த அறிவு இருந்திருக்குது. பாவம் செஞ்சா கூட அவன் சொல்றான், நாங்க ஜீவனுக்கோக தயா பரவட்டம். ஆதியாகமம் 3:20 நினைக்கிறேன். வாசிங்க. ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டார், ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் தாயா. பார்த்தீங்களா? பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் பேர் வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. கடவுள் அவனை எதுக்கு உண்டாக்கினாருங்கிற வெளிப்பாடு அவனுக்கு இருந்ததுனாலதான் சொல்றான், நீ பெற போறதெல்லாம் ஜீவன் பெறப்போகுது. எப்படி? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைகளின் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த நன்மை என்ன? நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்குள் இருக்கிற அந்த ஜீவனை உடையவர்களாக, நித்திய ஜீவனை உடையவர்களாக, எவர்லாஸ்டிங் லைஃப் நமக்கென்றே தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறான். அதுதான் வேதம் சொல்ற வாக்கு தத்தம். நித்திய ஜீவன் என்பது வாக்கு தத்தம். ஜீவனும் அறியாமையும் என்பது சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம பிரசங்கிக்கணும். இதைத்தான் சபை செய்ய வேண்டும். சைடு ரட்சிப்பு என்பது அதெல்லாம் சைடு கிளைகள் போல. ரட்சிப்பு, பரிசுத்தம், ஜப வாழ்க்கை, கொடுப்பது, ஊழியங்கள் எல்லாம் இதெல்லாம் உண்டு. ஆனால் தேவனுடைய பரிபூர்ண சித்தம், மனிதன் பிதாவுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது போல, குமாரனுக்குள்ளே ஜீவன் இருக்கிறது போல, ஆவியானவருக்குள்ளே ஜீவன் இருக்கிறது போல, அந்த ஜீவனை உடையவர்களாய் நாம் ஆளுகை செய்ய வேண்டும். இதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். 1ஆம் ஆதாம் இழந்து போனதை திரும்ப கொடுக்க 2ஆம் ஆதாமாகிய தேவனுக்கு சமமாய் இருந்தவர் அடிமை ரூபம் எடுத்ததனுடைய நோக்கம் இந்த மனிதனை மறுபடியும் அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே அவனை நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு அதைத்தான் சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இதுதாங்க ஜீவன். நீதி உள்ளது, சமாதானம் உள்ளது, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம் ஐயா. தேவரே, சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். மனிதனை உண்டாக்கியதனுடைய நோக்கத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். வெறும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட பரலோகத்துக்கு செல்வதற்காக அந்த மனிதனை உண்டாக்கவில்லை அப்பா. உமக்குள் இருக்கிற அந்த ஜீவன், அந்த நித்திய ஜீவன் எங்களுக்குள்ளும் இருந்தது, இருக்கிறது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். அதன் மூலமாக இயேசு எப்படி பிதாவுக்குள்ளும் பிதா இயேசுவுக்குள்ளும் ஒன்றாய் இருந்தது போல அவர் சொன்னாரே, நாங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறோம் என்ற அந்த ஐக்கியம் ஆண்டவரே எங்களுக்குள்ளும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து, சபை வெறும் சுவிசேஷம் என்பது பாவிகளை ரட்சிப்பது மாத்திரமல்ல, ஜீவன் அழியாமை சுவிசேஷத்தின் மூலமாய் சொல்ல வேண்டும்.
நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு சொல்லித் தந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் விசுவாசித்து இந்த வியாதி நிறைந்த நாட்களிலே, இந்த கொரோனாவுடைய சுனாமி என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே, இந்த டெல்லி, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே எத்தனையோ மாநிலங்களிலே ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. நீங்கள் தமிழ்நாட்டிலும் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே, உலகமெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது அப்பா. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நீ ஜீவனை கொடுக்கிற தேவன், ஜீவனை அடைந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நீ மரணத்தை ருசுவாத்தி ஆண்டவரே, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படிக்கு நீ மரணத்தை ஜெயித்த தேவனப்பா. இந்த நாட்களிலே இந்த கொரோனா வியாதியினுடைய அலைகள் அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜனங்கள் விடுதலை அடையட்டும் ஐயா. அப்பா, இனி ஒருவர் உயிர் கூட போக கூடாதப்பா. ஆண்டவரே, சோத்திரம் 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 கர்த்தாவே. அதற்காக பிரயாசப்படுகிற அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களே அவர்கள் ஆண்டவரே சோத்திரம் சுயநலம் இல்லாமல் ஜனங்களுடைய உயிரை காக்கத்தக்கதாக அவர்களை பாதுகாத்து நடத்துவீராக. தேவையான பொருளாதார தேவையை சந்திப்பீராக. ஆஸ்பத்திரியில் படுத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, கொரோனா டெஸ்டிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் விடுதலை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். தொடர்ந்து நன்மையானதை தாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதானம் பாதுகாவலும் நம்முடையவரோடு உலகமெங்கிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. நான் துமாவே